பாப்பாவுக்கு நேத்தோட 7th மந்த் கம்ப்ளீட் ஆகிட்டு இன்றைக்கி வந்து 8th மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து எங்கள் அக்கா வீட்டில் இருக்கும் போது எடுத்தது தான். எப்போவுமே வந்து மந்த்லி வந்து ஒரு ஃபோட்டோ ஏதாச்சும் ஒரு தீம் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஸோ பெருசாலாம் வந்து எதுவும் எக்ஸ்பென்சஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துப்போம். ஏன்னா வந்துட்டு ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதால. ஆக்சுவலாக இந்த மந்த்து வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறத மறந்து போச்சு. கரெக்டாக வந்துட்டு நாளைக்கு வந்து 7th மந்த் முடியுது அப்படின்னா இன்றைக்கி, அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு எடுத்தது தான். அக்கா வீட்டில் இருந்து மாமா வீட்டுக்கு போகிறதுக்காக வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ அப்போ வந்துட்டு சும்மா பாப்பாவுக்கு எப்போ பர்த்டே வருது, இன்னும் எத்தனை மந்த் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு வந்து ஞாபகம் வந்தது, இந்த மந்த்துக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கவே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக வந்துட்டு வெளியே எதுவும் வந்து போயிட்டு வாங்க முடியாது. ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தது, அதை வச்சு ஒரு தீமாக வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் தான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக வந்துட்டு என் ஹஸ்பண்டும் அதுக்கப்புறம் அக்காவோட பசங்க பாப்பா குட்டி தம்பி அவெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் மாமா அக்கா எல்லாருமே சேர்ந்து அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து படுக்க வச்சு அப்படி எடுத்தாங்க. ஸோ அந்த சைடு வந்து கிளாரிட்டி இல்லை அப்படின்ட்டு இன்னொரு சைடு லைட் இருக்க பக்கமாக வந்துட்டு திருப்பி இந்த மாதிரி உட்கார வச்சு எடுத்தாங்க. எல்லா ஸ்நாக்ஸையும் கிட்ட வச்சதும் பார்த்திங்கன்னா ஒரே ஹாப்பி. ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்த 4 மந்த்துக்கு வந்து எதுவும் பெருசாக ஸ்பெண்ட் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் தீம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி